ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முள்ளங்கி பருப்புஸ்லேயும் வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேடிஷை அழகாக கட் பண்ணிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றின்ட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மோர் குழம்பும் பருப்புஸ்லேயும் எப்பயுமே சூப்பர் காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் தூர்தால், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், அப்புறம் ஜீரகம் கொஞ்சம், அரிசியும் 2 வெந்தயமும். வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, போட்டால் கசக்கும். அப்புறம் 2 வத்த மிளகா, 1 பச்சை மிளகா, 1 பல்லு இஞ்சி போட்டு 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. சில பேர் வெறும் பச்சை மிளகா கூட போடுவாங்க, தட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஸோ நல்லா 1 ஹவர் ஊறின அப்புறம் இதை பேஸ்ட் மாதிரி தேங்காவை இந்த மாதிரி 1 கப்பு போட்டுன்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நீர்க்க மோர் எடுத்துக்கோங்க, புளிச்ச மோர் எடுத்துட்டாலும் ஓகே. எடுத்து இந்த அரைச்ச விழுது அதில் போட்டுக்கோங்க. போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வறுத்த லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு போடக்கூடாது, மோர் குழம்புக்கு போட்டால் நீர்த்து போயிடும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடுகு தாளிச்சிட்டு வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் போடலாம், பூசணிக்காய் போடலாம், சேப்பங்கிழங்கு போடலாம், as per your wish. இப்போ லாஸ்ட்டாக இந்த நல்ல ஃப்ரை ஆன வெண்டைக்காவையும் அதில் போட்டால் மோர் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம முள்ளங்கி பருப்புஸ்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம முள்ளங்கியை வேக வச்சுக்கிட்டோம். இப்போ பருப்புஸ்லி நேற்றுக்கு கணேஷ் சதுர்த்தியில், ஸோ எங்கள் வீட்டில் பேலன்ஸ் பருப்புஸ்லி இருந்தது. பருப்புஸ்லி எப்படி பண்ணுறதுன்றது என்னோடய முன்னாடி இருக்கிற வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த பருப்புஸ்லியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்ச முள்ளங்கியும் போட்டுக்கோங்க. உப்பு போடுறச்ச கம்மியாக முள்ளங்கி வேக வைக்கிறச்ச கம்மியாக உப்பு போட்டிருந்தா அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை ஆனால் முள்ளங்கி பருப்புஸ்லியும் ரெடி. முள்ளங்கி பருப்புஸ்லி ரேர் காம்பினேஷன், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.